கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் வருடத்துல சனியினுடைய இடப்பெயர்ச்சி நடக்கிறது. அதாவது சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த மீன ராசிக்கு வர்ற சனியினால யாருக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார், யாருக்கு திருமண தடைகளை உருவாக்குவார், யாருக்கு தொழிலை விருத்தி பண்ணுவார், யாருக்கு தொழில தடை ஏற்படுத்தி தருவார், இந்த மாதிரி ஒவ்வொரு பலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த சனி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வக்ரமாகவும் செய்வார். அந்த வக்ரமான சமயங்கள்ல எந்த ராசிக்கு நன்மைகள் இருக்கும், எந்த ராசிக்கு தீமைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம். அதே நேரம் இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது இவர்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் இதை கன்சிடர் பண்ணி இந்த சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வர்ற சனி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வக்ரமாகவும் இருக்கிறார், சில சமயங்கள்ல வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். அதனால இந்த சனி பயிற்சிக்குரிய பலன்களை என்னன்னா நம்ம 5 பகுதிகளாக பிரித்து பார்ப்பது நல்லது. முதல் பகுதிங்கிறது சனி பெயர்ச்சியிலிருந்து, அதாவது மார்ச் 29லிருந்து 12/7/2025 வரைக்கும் ஒரு பலன்களாகவும், அடுத்து இரண்டாவது பகுதிங்கிறது 13/7/2025 பாத்தீங்கன்னா சனி மீன ராசியில வக்ரமாகிறார். அந்த வக்ரமான சனி பாத்தீங்கன்னா 27/11/2025 வரைக்கும் அங்க இருக்கிறார். அதனால 13/7/2025 27/11/2025 வரைக்கும் இரண்டாவது பகுதியாகவும், அடுத்து 28/11/2025 பாத்தீங்கன்னா வக்ரமான சனி பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிறார். அதனால 28/11/2025 26/7/2026 வரைக்கும் மூன்றாவது பகுதியாகவும், அடுத்து 27/7/2026 10/12/2026 வரைக்கும் மீண்டும் சனி வக்ரம் ஆகிறார். அந்த சமயத்துல உள்ள பலன்களை நம்ம நான்காவது பகுதியாகவும், அடுத்து 11/12/2026 3/6/2027 பாத்தீங்கன்னா சனி நிவர்த்தியாகி மீண்டும் மீனராசியில இருக்கிறார். அது என்னன்னா 5வது பகுதியாகவும் நம்ம பலன்களை பிரிச்சு பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டுல சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போறார். 5ஆம் இடத்துக்கு போற சனிக்கு என்னன்னா புண்ணிய சனின்னு சொல்லி பேரு. இந்த புண்ணிய சனியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்குது, என்ன தீமைகள் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம முழு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சனிப்பெயர்ச்சிக்கான பலன்களை நம்ம 5 பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். அதுல முதல் பகுதியான மார்ச் 29/3/2025 12/7/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். தற்போது சனியானவர் 4ஆம் இடத்திலிருந்து விலகி செல்வதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இப்போது ஏற்படும். சனி பயிற்சியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடங்கள்ல பெரிதான அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்காது. அதே நேரம் பாத்தீங்கன்னா குரு, ராகு, கேது பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ராகுனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக அளவு உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவுறதுனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அது உங்களுடைய திருமணமாகவும் இருக்கலாம். அதே நேரத்துல பொன் பொருள் சேர்க்கை என்பது ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைகளின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும். அதே நேரம் சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால வரவுக்கு ஏற்ற செலவுகள் என்பது உங்களுக்கு ஏற்படும். சனியானவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வளர்ப்புல கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய செயல்பாடுகளை நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். சனியானவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதலர்களுக்கிடையே சண்டைகள் ஏற்பட்டு பிரிவு வரை செல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு மேல விழுவுறதுனால சொத்துக்கள் வாங்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் வில்லங்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லைன்னா ராகுனால பாத்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன தடைகள் என்பது உங்களுக்கு ஏற்படும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலையும், செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுவுறதுனால உங்களுடைய வீட்டுல கட்டாயம் சுப நிகழ்ச்சி ஒன்று காத்திருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும்.
இந்த காலகட்டத்துல புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு சாதகமான நேரம் இல்லை. சனியினுடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவுறதுனால நண்பர்களுடன் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. தவறான நண்பர்களுடைய சேர்க்கை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து 2வது பகுதியான 13/7/2025 27/11/2025 வரைக்கும் என்ன மாதிரியான பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல சனியானவர் வக்ரமாகி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால வரவுக்கு மீறிய செலவுகள் என்பது கட்டுப்படுத்தப்படும். இதனால் உங்களுடைய சேமிப்புகள் பாத்தீங்கன்னா உயரும். கணவன் மனைவி மற்றும் நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது இந்த சமயத்தில் ஏற்படும். தரகு தொழில், கமிஷன் தொழில் மற்றும் நண்பர்களுடனான கூட்டு தொழில் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல சூப்பரா இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் என்பது கிடைக்கும். கேது மற்றும் செவ்வாயானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பெயர் புகழ்ல பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரத்துல செய்கின்ற தொழில பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். குரு அதிசார பயிற்சியானது அக்டோபர் 18ஆம் தேதி நடக்குது. இந்த சமயத்துல அவர் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க செய்கின்ற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே எளிதில் ஈடேறும். அதே சமயம் தங்கம் மற்றும் வெள்ளி உங்கள் கைகளில் புழங்குவதற்கான யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. குருவின் அதிசார பேச்சின் போது இழந்த செல்வாக்கு, புகழ் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த அதிசார குருவினுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுல விழுவதனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரத்துல பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தாயாரினுடைய உடல்நிலையில கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்துல குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல விழுவாதனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்புல பாத்தீங்கன்னா தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும். ராகுனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வேலை சுமைகள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து 3வது பகுதியான 28/11/2025 26/7/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். மீண்டும் சனியானவர் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கால்நடைகளை வளர்ப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரம் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டு சேமிப்புகள் கரையும் சூழ்நிலை ஏற்படும். இந்த சமயத்துல குருவானவர் வக்ரமாகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படும். நீங்க பேசுற பேச்சுல பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதனாலேயே குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குரு மற்றும் சனியினுடைய பார்வை 2ஆம் வீட்டுல விழுவதனால விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தொலைந்து போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த நேரத்தில் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தொடைகள்ல பாத்தீங்கன்னா அரிப்புகள் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ராகு, சனி மற்றும் வக்ரம் பெற்ற குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவுறதுனால உங்களுடைய பேச்சுகள்னாலே பாத்தீங்கன்னா அடிக்கடி வீட்டுல சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால நீங்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. ராகுவானவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் என்பது நிறைய இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே மீண்டும் உயரத் தொடங்கும். அடுத்து 4வது பகுதியான 27/7/2026 10/12/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தி மீண்டும் சேமிக்க தொடங்குவீர்கள். இந்த சமயத்துல புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான யோகம் என்பது நிறைய இருக்கிறது. ஏன்னா குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுகிறது. இந்த நேரத்துல 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால உங்களுக்கும் நண்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. 31/10/2026ஆம் ஆண்டு குருவானவர் அதிசார பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு வராது. இந்த சமயத்துல அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரத்துல வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை மற்றும் தங்கம் வாங்குவதற்கான யோகம் என்பது இருக்கின்றது. 5/12/2026ஆம் ஆண்டு ராகு கேது பேச்சு நடக்குது. அப்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். அதே நேரம் வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான நிலை என்பது இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய செலவுகள் குறைந்து வரவுகள் அதிகமாகும். அடுத்து கடைசி பகுதியான 11/12/2026 2/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள்
உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்க மாட்டார்கள். கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவுது. இதனால அடிக்கடி கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரம் உங்களுடைய மனதில் ஆன்மீக உணர்வு என்பது அதிகரிக்கும். அடிக்கடி உங்களுடைய மனது குழப்பமடையும். இதனால் நீங்கள் கோயில் சென்று வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. எதிர்பார்த்த லாபங்கள் இந்த சமயத்துல கிடைக்கிறது ரொம்ப கடினம். உங்களுடைய சேமிப்புகளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.